ஆனா ஒரு மைக் மோகன்ற ஒரு அடையாளம் ஏற்பட்ட போது, அந்த அடையாளம் வந்த போது உண்டான மகிழ்ச்சியும் தொடர்ந்து அந்த நேம் இருக்குன்றது என்னைக்காவது வருத்தப்பட்டிருக்கீங்களா? இல்ல அது என்னன்னா, அதுக்கு வந்த அந்த ஒரு பேர் வர்றதுக்கு காரணம், என்னோட படங்கள்ல பாடல்கள் இருந்துச்சுங்கிறது தான். நல்ல பாடல்கள் அந்தந்த காலத்தின் கட்டாயம் மாரி டைரக்டர்கள், மியூசிக் டைரக்டர்கள் எல்லாம் சேர்ந்து குடுத்திருக்கிறாருங்கிறது தான். அற்புதமா அந்த பயணங்கள் முடிவதில்லைங்கிற படம் வந்து சிங்கரா நடிக்கும்போது, பாலசுப்ரமணியம், எஸ்பிபி சார் அவர்கள், நான் பாடுனதா, மோகன் பாடுனதா இது என்ற அளவுக்கு கேட்டது. அதுதான் என்னோட மிகப்பெரிய அவார்டா நான் நினைக்கிறேன். அந்த கேள்வி கேட்கும்போது மக்களும் அது ஆமா அப்படின்னு இருந்துச்சு. அது பாடகனாவும், ஒரு கேன்சர் பேஷண்டாவும், ஒரு லவர் பாயாவும், ஒரு ட்ராஜடியா முடிக்கிற அந்த கதையில எனக்கு ஒரு இமேஜ் வந்துச்சு. பட் என்னன்னா, இந்த ஒரு இமேஜ் பொதுவா என்னோட படங்கள்ல பாடல்கள் வெற்றி அடைஞ்சிருக்குங்கிறது உண்மையான விஷயம். அந்த பாடல்கள் வந்து ஜனங்கள் மத்தியில நிக்கிறதுக்கு காரணம் அந்த கதையும், கதை அம்சம் தான் நான் நினைக்கிறேன். அதனால மைக் மோகனுங்கிறது அவங்க தான் அகைன் மீடியா குடுத்திருக்கிறது. அது ஓகே. அது சந்தோஷம். அவ்வளவுதான். என்ன இருக்கு? இந்த 80s ரீயூனியனை இன்னைக்கும் மெயின்டைன் பண்றீங்க. அதோட அதுக்கு காரணம் நம்ம சக நடிகைகள் தான். சுஹாசினி, லிசி இவங்க தான் அதை கொஞ்சம் கரெக்டா பிளான் பண்ணி, ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணி, இத்தனாம் தேதின்னு சொல்லி எல்லாருக்கும் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கீங்களான்னு கேட்டு ஃப்ரீயா இருங்கன்னு சொல்லி பண்றாங்க. அதுக்காக அவங்க மெனக்கட்டுறாங்க. அதுக்கு ரொம்ப ஹாப்பி. அவங்களுக்கு நன்றி சொல்லுங்க. பிரபு சாருக்கும் உங்களுக்கு உண்டான நட்பு? பிரபு சார் சிவாஜி சார் சன்னுங்கிறது அவருக்கு ஃபர்ஸ்ட் அவர் மேல இருந்த ஒரு பெரிய மரியாதை. எங்களுக்கு இண்டஸ்ட்ரியில வரும்போது சிவாஜி சாரோட நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்தது. அதுக்கப்புறம் அவர் சன் அவரோட வர்றாங்கன்னு சொல்லி சிவி ராஜேந்திரன் இயக்கத்தை தான் ஃபர்ஸ்ட் அவர் லாட்ரி டிக்கெட்டுங்கிற படத்துல தான் அவரோட முதலா நான் பார்த்தது, நடிச்சது. மிகப்பெரிய விஷயம். அவ்வளோ பெரிய நடிகரோட சன்னா இருந்தாலும் எந்த விதமான ஒரு சிவாஜி சார் பையன் நான் யார் தெரியுமான்னு அவர் என்னைக்குமே சொன்னதே கிடையாது. அந்த மாதிரி பிஹேவ் பண்ணது கிடையாது. ரொம்ப சகஜமா பழகுவார். அவ்வளோ சாப்பாடு பத்தியும் அது முதல்ல எல்லாரும் சொல்லியிருக்கிற விஷயம் தான். சார் சிவாஜி சார் வீட்டிலேருந்து சாப்பாடு வர எல்லாருக்கும் பரிமாறுறது எல்லாமே பண்ணுவார். நான் வெஜிடேரியனுங்கிறதுனால அப்போவே எனக்குன்னு சொல்லி பாதாம் கீர் வர வைக்கிறதாகட்டும், வெஜிடேரியன் சாப்பாடு எனக்காகவே வர வைப்பிச்சு கொடுப்பார். ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நல்ல மனிதர். சிவகுமார் சார் பத்தி? சிவகுமார் ஐயா பத்தி நான் என்ன சொல்றது? கிரேட் சோல். அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படியே இருக்கிறார், அப்படியே பழகிட்டு இருக்கிறார். அவர்கிட்ட நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு. எக்ஸ்ட்ராடனரி பெயிண்டர். அவர் பெயிண்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் நடிகராகி அவர் சாதனை பண்ணிட்டாரு. பெரிய விஷயம். ஆனா இல்லைன்னா நடிகராகவும் இல்லாமல் ஈவன் பெயிண்டராக இருந்தாலும் இந்த அளவுக்கு அவர் பேரு புகழ் சம்பாதிச்சிருப்பாருங்கிற அளவுக்கு எக்ஸ்ட்ராடனரி பெயிண்டர். அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சகஜமா பழகிட்டு இருக்கிற சில மனிதர்கள்ல அவர் ஒருத்தர் தான். ஒரு சில பேர் தான் இருக்கிறாங்க அந்த மாதிரி. அவர் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிசிப்ளின் லைஃப். இந்த அவர் அன்னைக்கு ஒரு காணொலியில பார்த்தேன், புதன்கிழமை சனிக்கிழமை எண்ணெய் போட்டு குளிங்கன்னு இன்னைக்கும் சொல்லிட்டு இருக்காரு. இன்னைக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பட் அவர் அது இன்னைக்கும் தைரியமா சொல்றாரு. இன்றைய அரசியல் ஆகட்டும், பிலாசபி ஆகட்டும், நம்ம தமிழ் கலாச்சாரத்தாகட்டும், இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு இருக்கிறாரு. மேடையில பேசுறாரு. அவரோட பேடை பேச்சுக்கள் எல்லாம் அவ்வளோ நல்லா இருக்கும். மேடை பேச்சுக்கள் எல்லாம் அவ்வளோ எக்ஸ்ட்ராடனரியா இருக்கு. அவர் ஜெனரேஷன்ல நம்ம அவர் தெரிஞ்சு வச்சிருக்கோங்கிறதுல எங்களுக்கு எல்லாம் பெருமையா இருக்கு. சார், சில்க் ஸ்மிதா வந்து ஒரு அப்பார்ட் ஃப்ரம் கிளாமர் ஒரு கைண்ட் ஹார்ட்டட் பர்சன் சொல்லுவாங்க. உங்க 2 பேர் கூட அந்த நட்பு? சில்க் ரொம்ப நல்ல ஹியூமன் பீயிங். ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சு வந்திருக்கிறதுனால இண்டஸ்ட்ரிக்கு வரும்போதே அவங்க ரொம்ப பெயின் ஆகிறது தான் வந்திருப்பாங்க. ரொம்ப ஒரு டிசப்பாயிண்டட் பாவம். ரொம்ப கஷ்டப்பட்டு வந்ததுனால அவங்களுக்கு அந்த பெயின் தெரியும். எக்ஸ்ட்ராடனரி ஹியூமன் பீயிங்.